ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி கேழ்வரகு வச்சு தான் அந்த ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். இது நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. ஹீமோக்ளோபினை இன்க்ரீஸ் பண்ண, போன்ஸுக்கு, ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு இவங்களுக்கெல்லாம் ரொம்பவே நல்லது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு 1 கப் கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்திருக்கேன். இப்போது இதில் கொஞ்சம் நீட்ட வாக்கில் கட் பண்ண வெங்காயம் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். கேரட் கொஞ்சமாக பொடி பொடியாக கட் பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக கரம் மசாலா எடுத்திருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூனுக்கு எடுத்திருக்கேன். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இதை நல்ல ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக ஊற்றாமல் இது நம்ம இன்றைக்கி வடை மாதிரியோ போண்டா மாதிரியோ தான் போட்டு எடுக்க போகிறோம். அதனால் அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் கொஞ்சமாக கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இதை நான் ஃபஸ்ட்டே சேர்த்துருக்கணும், சேர்க்க மறந்துட்டேன். அதனால் இப்போ சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டே சேர்த்துட்டு அப்புறமா தண்ணி ஊற்றிட்டு இதை பிசைஞ்சுக்கோங்க. இப்போது இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது இதை நான் இன்றைக்கி ஒரு மாதிரி வடை மாதிரி தான் தட்ட போகிறேன். அதுக்கு நான் வாழை இலையில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கேன். அதில் ஒரு உருண்டை வச்சு உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் தட்டிக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த ஷேப்பில் தட்டியிருக்கேன். இப்போது நான் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இப்போது நம்ம ஒவ்வொரு வடையாக போட்டு எடுக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. நம்ம கேழ்வரகு ப்ரெக்னென்ட் லேடிஸாக இருக்கட்டும், இல்லைனா 35 ஏஜ் ஆன விமன்ஸ் எல்லாருமே இந்த கேழ்வரகை நீங்கள் வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கோங்க. ரொம்பவே நல்லது நம்ம ஹெல்த்துக்கு. ஈவன் நம்ம குழந்தைங்களுக்குமே கொடுக்கலாம். ரொம்பவே நல்லது. அவங்களோட போன்ஸோட அந்த வளர்ச்சிக்கு ரொம்பவே நல்லது. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாருமே ஈவன் இந்த மாதிரி செஞ்சோன்னாக்கா நம்ம சாப்பிட்ருவோம். அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான டீ டைம் ஸ்நாக்ஸ்ன்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் சேர்த்துருக்க எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டிடி ஷைன் ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு திரும்பவும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு ஷேர் பண்ணுங்கள். பாய்.